இப்போது சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 1/2 கிலோ, சோம்பு 1/2 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கொத்து, சின்ன வெங்காயம் 1 கப்பு பொடியாக கட் பண்ணது, தக்காளி 3 பொடியாக கட் பண்ணது. இப்போது இந்த மசாலாவுக்கு என்னென்ன அப்படின்னா சிக்கன் தூள் 2 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 2.5 டேபிள் ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன். இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆகிட்டுருக்கு. சோம்பு சேர்த்தியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வரணும். இது நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த கலந்து வச்சுருக்கக்கூடிய மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா இப்போ இதை கலந்து விட்டாச்சு. சிக்கனை சேர்த்தாச்சு. இதோட ஒன்றா நல்லா பரட்டி விடுங்க. தண்ணி 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணும். இது கிரேவின்றனால இது போதும். இதை நல்லா பரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா சுண்டிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் இதை நல்லா வந்து சுண்ட வச்சுக்கலாம். இது பாருங்கள், சூப்பரான சுவையான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.